வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமராக நான் சொல்லிடுறேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது எனக்கு நடந்த அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நான் எப்படி இழந்தேன், இதில் இருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன், என்னை நம்பி ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு என்னால் முடிஞ்ச என்ன சப்போர்ட் நான் பண்ணேன் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். தயவுசெய்து பொறுமையாக நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பது மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஒரு டேர்னிங் பாயிண்ட் கூட ஆகலாம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இனிமேல் நம்ம இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது எனக்கு நடந்த அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ தான் நீங்கள் என்ன தான் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நமக்கு கண்டிப்பாக ஒரு தேவை இருக்கத்தான் செய்யும். இதில் யாராலையும் மறுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், வருமானத்துக்கு மீறிய செலவுகள் இருந்தால் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இதில் மறுக்க முடியாது. ஆனால் வருமானத்துக்கு மீறிய செலவுகள் எப்படி வரும்னா, ஒரு சிலர் ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க. வீடு கட்டுறது, இடங்களை வாங்கி போட்டு அந்த மாதிரிலாம் ஆடம்பரமாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அது கஷ்டத்தை ஒரு சில நேரங்களில் உண்டாக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு மாதம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அவங்க உயிரோடு இருக்க முடியும். அப்போ மாதத்துக்கு அவங்களுக்கு ஒரு 30,000 40,000 செலவு ஆகுது அப்படின்னா, அப்போ நமக்கு வரக்கூடிய வருமானத்தை மீறி நம்ம கண்டிப்பாக அந்த டைம் நமக்கு தேடுதல் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அப்படி தான். இதெல்லாம் நான் வெளியே சொல்ல விரும்பலை. உண்மை அப்படித்தான். நம்ம நினைக்கலாம், வருமானத்துக்கு மீறிய செலவுகள் பல விதங்கள் இருக்குது. அப்போ இது ஒரு உடல் தேவை. ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த டைம் நமக்கு வருமானம் போதுமானதாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்படி தான் நம்ம ஒரு சில நிறுவனங்கள் நம்ம தேடி போகிறோம். ஸோ இதுலையாவது நமக்கு கிடச்சிருமா, இல்லை அதுலையாவது நமக்கு கிடச்சிருமா, இல்லை இதுலையாவது சேர்ந்து நம்ம கடன்கள் தீர்ந்துருமா, இல்லை அதுலையாவது ஒரு கடன்கள் இப்படியே தான் நம்ம ஒவ்வொரு இது நம்ம தேடுதல் போயிட்டே இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணேன். என்ன ROI கான்செப்ட் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணேன். இதில் லாபம் இருக்கும். இதில் கொண்டு போய் அடுத்த கம்பெனியில் போட, அப்புறம் அதில் இப்படியே அப்புறம் அதை இழுத்து மூட, அப்புறம் இப்படியே தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு, ROI கான்செப்ட்டு கண்டிப்பாக இது நமக்கு இது நம்ம தேவையை பூர்த்தி செய்யாது, கண்டிப்பாக இதில் நஷ்டத்தை நம்ம உண்டாக்கும் அப்படின்ட்டு தான் ROI கான்செப்ட். இது ஒரு பெரிய ROI கான்செப்ட். இது மை V3 ஆட்ஸ். சரி, ஓகே, இந்த மாதிரி 2 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்களே, எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்களே, அப்போ நம்மளும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்ட்டு எங்கள் நண்பர் தான் உதவி பண்ணார். நான் ஜாயின் போகிறேன்னு தெரிஞ்சோடனே, சார் நீங்களாம் லீடர்ஸ் கண்டிப்பாக வாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு அவர் எனக்கு அமௌண்ட்டு கேட்டால், நான் 2 வாரத்தில் நான் அவருக்கு அமௌண்ட்டு திருப்பி கொடுத்துட்டேன். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா, அடுத்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு 2 ஐடி அவ்வளோதான். என்ன கஷ்டத்தோட கஷ்டமாக, அதுவும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் செயின் அடை வச்சு தான் நான் இது பண்ணேன். டோட்டலாக ஒரு 3.25 லட்ச ரூபா. அவ்வளோதான். டோட்டலாக ஒரு 5 மாதம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அந்த தேர்தல் அவங்க அந்த அப்பப்போ ஆடியோ போடுவார். அந்த மை V3 ஆட்ஸோட MD ஆடியோ போடுவார். அப்பப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்டு அப்போவே கொஞ்சம் தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் அதுக்கப்புறம் என்னென்னலாம் திங்க் பண்ணணும், இதெல்லாம் அடுத்து இதுதான் நடக்க போகுமோ, இதுதான் அப்படியே ஒரு கண்ணோட்டத்தோடு நான் பார்க்கல. அதே மாதிரி தான் நடந்துச்சு. எனக்கு எப்போ டவுட் வந்துச்சு அப்படின்னா, அவர் சொன்னார், இப்போ தேர்தல் வருது, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படும், எல்லாத்துக்கும் நான் சேலரி போட்டுருவேன் அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்ட்டு ஒரு மனசை தேத்திக்கிட்டோம். அதோட எனக்கு அது பெருசாக தெரியல. தேர்தல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமாவது சேலரி போடுவாரா அப்படின்னு நம்ம எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கையில், சரிங்களா, இல்லை மற்ற மாநிலத்திலாம் தேர்தல் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் முடியணும் அப்படின்னாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் தேர்தல் நடக்குது. நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பண டிரான்சாக்ஷன் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு. அப்போ இவர் தாராளமாக போட்டிருக்கலாம். அந்த இடத்துல எனக்கு டவுட் வந்துச்சு. ரைட்டு, இது ஏதோ ஒரு முடிவை நோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிறது. சரி, அப்படி இருந்துமே சரி பார்ப்போமே அப்படின்னு நான் வெயிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டாஸ்க் எல்லாமே நம்ம எல்லாருமே முடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தல் இது முடிஞ்சிருச்சு. மொத்த இந்தியாவும் தேர்தல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பணப்பட்டுவாடா செய்யப்படும், சம்பளம் போட முடியும் அப்படின்னாங்க. அப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரைட்டு, அவ்வளோதான், இனிமேல் இது
வராது அப்படின்ட்டு ஒரு 75% வந்து அப்போமே நம்பிக்கை இழந்துருச்சு. அப்புறம் தேர்தல் முடிவும் வந்துருச்சு. சரி சேலரி போடுவானுங்க தான் போட்டாங்க. யாருக்கு போட்டாங்க அப்படின்னா, அந்த சின்ன சின்ன அமௌண்ட் இருக்கும் பாருங்கள். அந்த ரூ. 350 ஸ்கீமில் சேர்ந்தவங்க, ரூ. 3000 ஸ்கீமில் இவங்களுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு போட்டாங்க. பெரிய அமௌண்ட்டு யாருக்குமே டிஸ்பேட்ச் பண்ணலை. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, நான் வந்து சரண்டர் ஆக போகிறேன். சரண்டர் ஆகிட்டு எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்துட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்போமே 100 ரைட்டு. இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் சரண்டர் ஆகிற போகிறதுக்கு முன்னாடி சேலரியை போட்டு போயிருந்தா கூட ரைட்டு, ஓரளவுக்கு வந்து அப்போமேலாம் சில ஆஃபர்லாம் கொடுத்து ஐடியெலாம் எடுத்தாங்க. ஆஃபரை போட்டு வாங்க வாங்க அடுத்து வந்து 1,50,000 வந்து 1,00,000 மாறப்போகுது அப்போ இப்படிலாம் சொல்லி பயங்கரமாக ஐடி எடுத்தாங்க. சரி எடுக்கிறாங்களே அப்போ சேலரியாவது போட்டு போயிருக்கலாம். அப்போமே முடிவு பண்ணிட்டேன். இப்போலாம் வந்து உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துகிட்ருக்குன்னு. அவ்வளோதானே, கேஸு சிவில் கேஸ் ஆயிடுச்சுன்னா அது எத்தனை வருஷம் ஆகுது, அது முழுமையாக கிடைக்கும் இல்லை கிடைக்காம போகுமா, இன்னும் எத்தனை உயிர்கள் பழி வாங்க போகுது அப்படிங்கிறது அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எனக்கு அந்த 3,00,000 3,45 லட்சம் போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவ்வளோ கஷ்டத்துலேயே நம்ம வந்து கெட்டு போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளை நம்பி ஜாயின் பண்ணாங்க பாருங்கள் ஒரு 6 பேர், அவங்களுக்கு தான் என்னால் என்ன பதில் சொல்கிறேன் எனக்கு. ஏன்னா அவங்க இது வரைக்கும் என்னை வந்து ஒரு டிஸ்டர்ப் கூட பண்ணல. பாவம் கஷ்டப்பட்டு தான் கேட்டினாங்க. சரிங்களா, ஒரு டிஸ்டர்ப் கூட என்னை பண்ணவே இல்லை. சரி இவங்களுக்கு என்னடா வழி, ஏதாவது நம்ம வந்து பண்ணணுமே, வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்ம வீட்டுக்கும் தேவை, வரக்கூடிய வருமானங்களும் பத்தாது. அப்போ நம்மளை நம்பி ஜாயின் பண்ணோம், இது வரைக்கும் நம்மளை ஒரு தடவை அவங்க டிஸ்டர்ப் பண்ணல, இவங்களுக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக என்னை தேடல் இருந்துச்சு. கொஞ்ச நாள் நான் அமைதியாகவே இருந்தேன். சரிங்களா, அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி வந்துச்சு. வாங்க 10,000 கேட்டால் உங்களுக்கு டெய்லி 300 400 அப்படின்னாங்க. ஐயோ சாமி, இனிமேலுக்கு இந்த ROI கான்செப்ட் பக்கமே போகக்கூடாது அப்படின்ட்டு நான் அப்படியே கொஞ்சம் இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த நிறுவனத்தை பற்றி எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். சார் இதில் ஜாயின் பண்ணுங்கள், பிளான் சூப்பராக இருக்குது சார், கிட்டத்தட்ட 5 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்குது, தயவுசெய்து இதை நீங்கள் கையில் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவர் வந்து நான் மைவித்தில் இருக்கும்போதே அப்பப்போ எனக்கு இடையில அனுப்பிக்கிட்டே இருப்பார். அவர் சேலரி வாங்கினதெல்லாம் எனக்கு போட்டுக்கிட்டு இருப்பார். நான் அதை கேர் பண்ணவே மாட்டேன், அட போயே அப்படின்ட்டு. ஆனால் அந்த டைம் என்னடா பண்ணுறது நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடா இவ்வளோ சிக்கல் நம்ம மாட்டிக்கிட்டோமே, என்ன ஏன்னா நீங்கள் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதாவது மாதம் 5 லட்சம் 10 லட்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அன்றாடமாக ஒரு 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 மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் பிஸ்னஸ் பண்ணாலுமே, எவ்வளோ தான் நீங்கள் பிஸ்னஸ் விடுங்க, எவ்வளோ தான் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே நம்ம வந்து நம்ம நினச்சது வந்து அடையவே முடியாது. அப்போ அது நினச்சதை அடையணும் அப்படின்னா ஒன்லி மார்க்கெட்டிங் மட்டும்தான். அது மார்க்கெட்டிங்கில் சும்மா ஒன்றும் அள்ளித்தர மாட்டேன், நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கொடுப்பாங்க. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எல்லா நிறுவனத்திலும் இருக்குது. ஏன் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு அமேசான் அப்படிங்கிறது இன்றைக்கி மார்க்கெட்டிங்கால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு ஒரு வேர்ல்டு நம்பர் 1 இருக்குது. ஃப்ளிப்கார்ட் அப்படி தான். அப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து அறிமுகப்படுத்தையில் அடுத்தவங்கள வாங்க வைக்கையில் கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு வருமானத்தை இன்றைக்கி நிறையா யூடியூபர்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ப்ராடக்ட் வந்து யூடியூப் மூலயமா அது வந்து அறிமுகப்படுத்துறது, அதை வந்து வாங்க வைக்கிறது. இன்றைக்கி ஏன்னா மார்க்கெட்டிங் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு நிறுவனமே சக்ஸஸ் பண்ண முடியாது. இந்த மார்க்கெட்டிங்லாம் மட்டும்தான் நம்ம நினச்ச வருமானத்தை உறுதியாக பெற முடியும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தால். அப்புறம் தான் ஏன்னா ஒன்று நம்ம வந்து ROIயும் போகக்கூடாது, அதே மாதிரி கம்பல்சரி அந்த ரெஃபரல் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மூஞ்சியை சுளிக்கும். அதில் ஏன்னா நானும் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருத்தவங்க போய் நம்ம வந்து கெஞ்சையில் சரி நல்லா இருக்க கம்பெனி ஜாயின் பண்ணு சொல்லல, அவங்க 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 பண்ணுற பில்டப்பை பார்த்தீங்கன்னா அது எனக்கு அப்படியே அது உண்மையில் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்படிங்கிற நம்ம வந்து ஆளை வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம யாரையுமே தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறுவனத்தை வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கையில் தான் மறுபடியும் அந்த நண்பர் வந்து எனக்கு ஷேர் பண்ணார். சார் இங்கே பாருங்கள், எனக்கு இந்த வாரம் அதில் வந்து வாரம் சேலரி அப்போலாம். சார் பாருங்கள், இது முற்றிலும் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி சார், இதில் வந்து ஒர்க்கிங் இருக்குது, நான் ஒர்க்கிங் இருக்குது சரிங்களா. நான் ஒர்க்கிங் பண்ணுறவங்களுக்கு எக்காரத்துக்கு கொண்டு அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் அவங்களுக்கு லாஸு ஆகாது, இது ஒன்லி ப்ராடக்ட் மட்டும்தான் அப்படின்ட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். சரி அவர் நம்ம பேசுவோமே, ஏன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு தேவை இருக்குது.
அப்போ வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்ட பேசினேன். ஸோ பிளானை பார்த்த உடனே, ஓ! அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் 5 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் வந்து ரைட் சார், இவ்வளோ நாளாக தேவையில்லாத கம்பெனியில் போயிட்டு இவ்வளோ தூரம் நம்ம வந்து இழக்கிறதுக்கு இதில் நம்ம பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி சூப்பராக பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு அந்த எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் விடவே இல்லை. ஏன்னா ஒரு லீடர்ஸாக இருந்து இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அடுத்து எந்த ஒரு நேரம் நமக்கு அமையாது அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே இதில் முந்திக்கிறணும் அப்படின்ட்டு நான் வந்து பேசினேன். பிளானை பார்த்துன்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு டவுட் இருந்துச்சு. பிளான் ஓகே, பட் நமக்கு லைஃப் லாங்காக வேணும். நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது நமக்கு முக்கியம் கிடையாது. ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, வருமானத்தை கொடுக்குறாங்க, சந்தோஷம். இதில் ஒர்க்கிங் இருக்குது, நானும் ஒர்க்கிங் இருக்குது, சந்தோஷம். பட் இது வந்து நம்ம லைஃப் லாங் நமக்கு வேணும் அப்படின்ட்டு ஏன்னா நம்மலாம் அனுபவப்பட்டதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 10, 20 நிறுவனம் நம்ம போய் பணத்தை இழந்து நம்ம நண்பர்லாம் இழந்து அனுபவப்பட்டது. அப்படிங்கையில் எனக்கு ஒரு அனுபவம் அதில் இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த பிளானில் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக அது லைஃப் லாங்காக போகும் அப்படின்ட்டு நாங்கள் லீடர்ஸ்குள்ளே பேசினோம். ஸோ இதே நாங்கள் பேசுகிறத அப்படியே அட்மின் சைடு நாங்கள் எடுத்து கொண்டு போனோம். அவங்க வந்து அப்படியே கேட்டு ஓகே சார், அவங்களும் நல்லா அனலைஸ் பண்ணாங்க. ஓகே, உங்களுடைய கருத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு கரெக்டாக அடுத்த ஒரு வாரத்தில் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பிளானை அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் லைஃப் லாங்காக போகும். சும்மா முதலீடு 10,000 போட்டால் எனக்கு டெய்லி 200 கிடைக்குது, 300 கிடைக்குன்னா அது வந்து உறுதியாக சொல்கிறேன் 4 மாதத்துக்குள்ளே போகவே போகாது. ஏன் அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே போகவே போகாது. அதுவும் தடை செய்யப்பட்ட அது ஒரு பிஸ்னஸ் சரிங்களா. அந்த ROI கான்செப்ட் அப்படிங்கிறது இந்தியா லெவலில் தடை செய்யப்பட்ட அது ஒரு பிஸ்னஸ். அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை நான் பார்த்தேன், உள்ள வெப்சைட் எல்லாமே பார்த்தேன். நல்லா பவர் பை ரோசர் பை என்னென்ன ப்ராடக்ட் என்ன கொடுக்குறாங்க, அப்போ இதில் பிளான் என்ன, அப்போ இதில் வந்து ஒரு ஆளையே சேர்க்கலை அப்படின்னா எப்படி வருமானத்தை கொடுக்குறாங்க, அப்போ நம்ம இதில் என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத நான் நல்லா அனலைஸ் பண்ணேன். ஓகே, இதுதான் லைஃப் லாங்காக போகும் அப்படின்ட்டு எங்கள் நண்பர்கிட்ட நான் சொன்னேன். எங்கள் நண்பரில் குரூப்பில் ஷேர் இந்த மாதிரி பிளான், இதுதான் பிளான் ஒன்று. அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணாங்க. அந்த டைம் என்னுடைய முதலீடுன்னு எடுத்துக்கிட்டால் வெறும் 369 ரூபா நான் போட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வருமானம் வந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இது வருமானம் வந்தால் நம்ம வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கோம், அப்போ நம்ம பேரில் இருக்கக்கூடாதுன்னு என்னோடய ஐடியா எங்கள் அப்பா பேருக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் வந்து நார்மலாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏற்கனவே நான் 3 ஐடி போட்டிருந்தேன். என்னோடய ஐடியை மட்டும் எங்கள் அப்பாவுக்கு போட்டு எங்கள் அம்மா, எங்கள் ஒய்ஃபு, ஸோ டோட்டலாக 3 பேர் இன்றைக்கி வந்து ஒரு நிரந்தரமான வருமானத்தை வந்து இன்றைக்கி மந்த்லி கவர்மெண்ட் சேலரி மாதிரி இன்றைக்கி அப்படியே ஏறி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி நம்மளை நம்பி ஜாயின் பண்ண 6 பேருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு என் கை காசு நீங்கள் ஒரு பைசா நீங்கள் போட தேவையில்லை, நான் உங்களுக்கு கெட்டுறேன் அப்படின்னு அவங்களுக்கு நான் உள்ளே சேர்க்க வச்சு அவங்கள ஒரு பைசா நான் கெட்ட விடாமல் நான் அவங்க பேரில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராடக்ட் நான் கொடுத்து ஸோ அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்கள வந்து இதுலேருந்து அவங்க ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா கெட்டிருக்காங்க. அதையும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அதிலேருந்து நான் மீட்டு கொண்டு வந்துடுற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்படித்தான் அடுத்த கட்டம் அப்படியே அடுத்தடுத்த நகர்வுகள் எங்களுக்கு போயிட்டுருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் நல்ல ஒரு லீடர்ஸாக இருந்தீங்க. ஏன்னா இந்த நிறுவனத்தை பொறுத்தளவு சொல்கிறேன், நீங்கள் மற்ற நிறுவனம் மாதிரி இது கிடையாது. மற்ற நிறுவனம்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணவன் மட்டும்தான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான். ஆமாம், உண்மையிலேயே சொல்ல இது வந்து சும்மா அப்படியே அள்ளி கொடுத்துட மாட்டான். நம்ம ஒர்க் பண்ணால் தான் அதுக்குண்டான வருமானம் இதில் கிடைக்கும். ஷார்ட் டேர்மில் இதெல்லாம் சொன்னால் இது வந்து ஹார்ட் ஒர்க்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க். இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஒர்க்லேயும் ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இதில் சம்பாதிக்க முடியும். சும்மா அள்ளி கொடுக்க தர மாட்டாங்க. சும்மா கிடைக்கிற வருமானம் கண்டிப்பாக நிலைக்காது. நீ இதில் ஒர்க் எஃபோர்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம ஒரு 10,000 கொடுத்து அது சும்மா கிடைக்குதுன்னா ROIயில் கிடைக்குன்னா அது நிலைக்காது. கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் நிலைக்காமல் போயிடுச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தான் மைவித்திராது. அவங்க எவ்வளோ தான் டாஸ்க்கு கொடுத்தாலுமே அது வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே ரெஃபர் பண்ணாமல் அது ஏன்னா ஏதாவது ஒரு ரீசன் நமக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசனை வந்து அந்த நிறுவனத்தில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தடை இல்லாத ஒரு வருமானத்தை இன்றைக்கி வந்து நிரந்தரமாக கொடுத்துட்ருக்குது.
இன்றைக்கி பல லீடர்ஸ், ஏன்னா இதில் வந்து ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணவங்க தான் லட்சம், அந்த மாதிரி கான்செப்ட் இது கிடையவே கிடையாது. நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வெஸ்டேஜ், அசிஸ் இந்தியா, ட்ரான்ஸ் இந்தியாலாம் பாருங்கள், ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் சம்பாதிப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சு க்ரௌட்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு நபர் ஜாயின் பண்ணார், ஆலங்குளத்துக்காரரு. கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 80 லட்ச ரூபா சம்பாரிச்சார். சில ஸோ அந்த மாதிரிலாம் இதில் இருக்காது. ஏன்னா ஒர்க் பண்ணுறவன் வேறு, அதோடைய பலனை அனுபவிக்கிற வேறு மாதிரி தான் பல நிறுவனங்கள் அப்படி இருக்குது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஏன் இப்போ வந்து அசிஸ் இந்தியா, வெஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், நமக்கு வருமானத்தை கொடுக்குது. பட் நம்மளை விட வருமானத்தை மேலே உள்ளவங்களுக்கு போகும். சரிங்களா? நம்ம இப்போ 2 லட்சம் வாங்குறோன்னா அவங்க 6 லட்சம் வாங்குவாங்க. நம்ம 10 லட்சம் வாங்கினா அவங்க 30 லட்சம் வாங்குவாங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. சரி, அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான வருமானத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஒரு லீடர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணேன்னா, நான் இப்போ லீடர்ஸை ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன். அவர் இன்றைக்கி 10,000 வாங்குறேன், நான் இன்றைக்கி 30,000. அந்த மாதிரி வந்து ஒரு பிளானை வடிவமைச்சு இன்றைக்கி இதில் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அது அவங்களுக்கு உண்டான சர்க்கிளில் வந்து கண்டிப்பாக அந்த வருமானத்தை ஒரு நிரந்தரமாக கொடுக்குற மாதிரி இது பிளான் வச்சுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேடுதல் இருக்கும். நம்ம இதில் வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் போய் நீங்கள் வந்து கெட்டி ப்ராடக்டை வாங்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன பிளானு, என்ன ஏது அப்படி எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும், இதில் வந்து கம்பல்சரிலாம் கிடையாது. ஏன்னா நான் அனுபவப்பட்டதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது கூட உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கூட மாறலாம். எனக்கு அந்த டைம் நான் யோசனை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இது மாறுச்சு. இன்றைக்கி இது இல்லைனா கண்டிப்பாக நான் இதில் இந்த மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் இழந்த நான் பணத்தை கண்டிப்பாக மீட்டிருக்கவே மாட்டேன். இன்றைக்கி அதை விட நான் டபுள் மடங்காக நான் வந்து சம்பாரிச்சிட்டேன். சரிங்க. அதே மாதிரி என்னை நம்பி ஜாயின் பண்ண அத்தனை நண்பருக்கும் என்னால் உதவி செஞ்சு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பைசா கூட கட்ட விடாமல் இன்றைக்கி அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அருமையாக போயிட்டுருக்குது. உங்களுக்கு இது தேவை அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நீங்கள் ஒரு லீடர்ஸாக இருந்தால், இல்லை என்னால் எதுவுமே, அவங்களுக்கு இதில் வழிகள் இருக்குது. அவங்களும் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் நாங்களும் பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது, இதில் எந்த ஒரு ஒளிமுறையும் கிடையாது, இதில் எந்த ஒரு பிரைன் வாஷும் கிடையாது. கண்டிப்பாக இதில் இழந்திருப்பீங்க. அதை இழக்கிறதுக்கு நீங்கள் மை வி3 ஆட்ஸில் இழந்திருப்பீங்க. அதை இழக்கிறதுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் 1.5 லட்சம், 2 லட்சம், 10,000 அப்படிலாம் கிட்ட தேவையே கிடையாது. தேவையில்லை. அந்த அளவுக்கு நீங்கள் போய் நீங்கள் லாஸ் ஆகுங்கிற இதில் ஒரு இது அப்படி கிடையாது. நான்லாம் இன்றைக்கி 369 ரூபா கட்டி இன்றைக்கி வந்து 6 lakhs வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரே ஒரு டைம் தான் நான் கட்டினேன். அவ்வளோதான். ஒரே ஒரு டைம் பிளானை மக்கள்கிட்ட சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே கம்பெனி அதே மாதிரி ஃபாலோ பண்ணுது. இந்த தேர்தல்னால எனக்கு வருமா, அந்த தேர்தல் அது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க லீகலாக பண்ணுறாங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குண்டான வருமானத்தை கரெக்டாக கொடுக்குறாங்க. அவ்வளோதான். ஒரு அமேசான் மாதிரி நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ அதுக்குண்டான வருமானத்தை நம்ம கொடுக்குறாங்க, அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இதில் நான் ஒர்க் எப்படி அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து A to Z நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதேமாதிரி லட்சக்கணக்கில் நீங்கள் இழக்க போகிறது இதில் கிடையாது. சில நண்பர்களே, ஸோ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. விருப்பம் இருந்தால் மட்டும், நான் டிஸ்க்ளைமராக சொல்லிட்டேன், விருப்பம் இருந்தால், உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், இல்லை இதில் ஏதாவது நம்ம வந்து ஒரு வருமானத்தை பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவங்க மட்டும் இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் A to Z தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? நன்றி நண்பர்களே.